அருமையான தேவ ஜனமே, இந்த கிறிஸ்மஸ் நாள் நமக்குள் ஒரு கேள்வி. How, why Jesus to this world? எப்படி, ஏன் இந்த உலகத்துக்கு இயேசு? இதுதான் கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் கிரகிக்க நீங்க வச்சிருக்கீங்களோ அதை நீங்க சொல்லலாம். பட் நம்ம டீச்சிங் இருக்கு, நான் கற்றுக் கொடுக்க போறது இருக்கு. பட் நீங்க எவ்வளவாய் அறிந்திருக்கிறீங்களோ அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்க நம்ம அறியாமையினால தான் இருக்கோங்கிறத நீங்க கடைசியில புரிஞ்சுக்கலாம். How Jesus to this world and why Jesus to this world, இதுதான் நமக்கு முக்கியம். நீங்க ஏதாவது நிறைய பேர் அம்மா மாருங்க, குழந்தை பெற்றவங்க இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகாதவங்களை பத்தி விட்டுருங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கேள்வி, நல்ல மாப்பிள்ளை வேணும், அப்படிதானே? அழகா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும். நம்முடைய ஒரு சொந்த வாழ்க்கை இதிலே இவ்வளவு பாகுபாடுகள் இருக்கு. ஜீசஸ் பிறந்து 2000 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 2025 லாஸ்ட் ஸ்டேஜ். ஜீசஸ் குறித்து தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் ஏகப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் அறிந்தவர்கள், ஜீசஸ் கூட இருந்தவர்கள், பின்பு ஏகப்பட்ட எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கிறிஸ்துவுக்காக புரட்சியாளர்களாய் நின்றவர்கள், இவங்களெல்லாம் இயேசுவை குறித்து பலவிதமான கோணங்களில் பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அவங்கவுங்க மனசுல ஒவ்வொன்று இருக்கும். இப்போ உங்க மனசுல ஜீசஸ், how Jesus to this world and why Jesus to this world, அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லலாம். ஒன்றும் இது மார்க்கெல்லாம் கிடையாது. பிதாவாகிய தேவன் உலகத்தை உண்டாக்கினார். உண்டாக்குனது பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து. அது சரி வரல, சரிப்படுத்துறதுக்காக ஜீசஸ அனுப்பிச்சாரு. ஒரு பதில். ரைட். வேற அப்படியே பாவிகளை மீட்கும்படியாக. ரைட். அது ஒரு அருமையான பதில். வேற மரணத்துக்கு பிற்பாடு ஒரு உலகம் இருக்கிறது என்பதற்காக. வேற நித்திய வாழ்வை அவர் அறிமுகப்படுத்துவதற்காக, காண்பிப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக ஜீசஸ் இந்த உலகத்துக்காக வந்தார். வேற வியாதிகள், தண்டனைகள் இருந்து. ரைட். பரிசுத்தத்தை விரும்பி நடப்பதற்காக. ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா இப்ப நான் பாடத்திட்டம் எடுக்க போறேன், அதுல நீங்க கற்றுக்கொள்ளலாம். நீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மார்க் உண்டு. எதற்காக வந்தார் என்பதுதான், எப்படி வந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப நான் எடுக்க போற வேத வசனங்கள் எல்லாத்திலுமே ரொம்ப விஷயங்கள் இருக்கு. நீங்க எவ்வளவு உணர்ந்து அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அவ்வளவு ஆழத்துல உங்களுடைய விதை விதைக்கப்படும். இது எப்படிப்பட்டது என்றால், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையோ 1, 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய அது மரமாக மாறும். So it is left upon the each individual. உங்களுக்குள்ளதான். உங்க அப்பா அறிவாளியா இருக்கலாம், அதுக்காக புள்ள அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புள்ள அறிவாளியா இருந்தனால அப்பாவும் அறிவாளியா தான் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அப்பா முட்டாள் தான், ஆனா எத்தனை பிள்ளைகள் அறிவாளியா மாறி. சோ கற்றுக்கொள்கிற அந்த அனுபவம், the institution within ourselves, the inertia. ஒரு பால்னு எடுத்தீங்கன்னா அது உருண்டு தான் போகும். அதுக்கு பேர் இனர்ஷியா, இன்பால். அந்த பாலுக்குள்ள என்ன தன்மை இருக்கு? உருளக்கூடிய தன்மை இருக்கிறதால தான் பால் உருளும். இல்ல ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து போட்டா உருண்டு போகுமா? அது போட்ட இடத்துல அப்படியே உட்காந்துரும். ஸோ நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சனா மாற விரும்புகிறீங்களா? இல்ல ஒரு ஆர்டினரி, ஒரு லோக்கல் பேர் கிறிஸ்தவன், என் பேர் டேனியல் பிரதர், நான் ஜெபிக்கவே மாட்டேன். ஆனா டேனியல் எத்தனை முறை ஜெபிச்சுட்டு இருந்தாரு? 3 முறை. பல வருஷம், அவருக்கு 80 வயசாச்சு, இன்னும் ஒரு தடவை கூட ஜெபிக்கல. அவருக்கு பேரு டேனியல். பேஸ்டா அவருக்கு அந்த பேர் வச்சது நல்லதா? எந்த பிரயோஜனம் இல்லை, அவருக்கும் இல்லை, ஜீசஸுக்கும் இல்லை. So God's territory is very 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 big. ஆண்டவருடைய அந்த எல்லை இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு. அது எப்படின்னா, ஒரு மண்ணுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை போல. பாடலே நம்ம சொல்லுவோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட வேண்டாம்.
நம்ம மண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நிலம் வாங்குறதுக்காக நம்ம கையில் இருக்கிற மாணிக்கத்தை விற்று அந்த நிலத்தை வாங்காத. அதே மாதிரி நிலம் வாங்கலாம். நீ வச்சிருக்கிற மாணிக்கம் மறுபடியும் கிடைக்காது. The missed opportunity will never turn back again to us. நாம் எதை தவற விட்டோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ நீங்க சொன்ன அத்தனை ஆன்சர்ஸும் கரெக்ட் தான். கரெக்டான ஆன்சர் உள்ளவங்க கூட இருந்திருப்பாங்க. இங்க சொன்னா தப்பா இருந்ததுன்னா என்ன பண்ணுறது சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் we can conclude at the end. கடைசியில் இந்த பாடத்திட்டம் நடத்தி முடிக்கப்படுகிற பொழுது நாம் எதற்காக ஜீசஸ் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாதான் நீங்க கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் உங்களுக்கு தகுதி உள்ளதா இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அருமையான தேவச்சனமே, why Jesus? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. இந்த 21வது வசனம் சொல்கிறது, ஒன்று பாவங்களை நீக்கி, நமக்கு என்ன தராரு? ஜீசஸ் யாரா இருக்க முடியும்? நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன். இப்போ இதுக்கு இடையில இருக்கிற டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இம்பார்ட்டன்ட். வார்த்தை சிம்பிளா இருக்கு. அவர் என்ன செய்யறார்? நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். How far it will be true in my life? என்னுடைய வாழ்விலே இது எவ்வளவாய் உண்மையா இருக்கும்? வார்த்தை பொய் கிடையாது. இந்த வார்த்தை 100% it is holy. It is very pure. It is very godly. It can rescue any person from the sinful life. It can redeem anyone. It has such a powerful anointing, the word. இந்த வார்த்தையில குற்றம் கிடையாது. அதுக்கு வல்லமை இருக்கு, அதுக்கு மகிமை இருக்கு, அதுக்கு பிரசன்னம் இருக்கு. அது எவ்வளவு வேணாலும் ஒருவனை மீட்டெடுக்க முடியும். அந்த வார்த்தையினாலே யார் எந்த இடத்துல விழுந்து போயிருந்தாலும் ஒரு ரெஸ்கியூ, அது எந்த சூழலா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு மாற்றத்தை அந்த வார்த்தையால கொடுக்க முடியும். பட் who is responsible to receive this salvation power? யார் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம் என்பதுதான் வேதத்தினுடைய கோட்பாடு. யார் என்று it is searching. அது என்ன செய்யுது? இந்த வார்த்தை இவனா இல்ல அவளா இல்ல அவங்களா? இதோ வந்திருக்காங்களே 35-40 வருஷமா சபைக்கு, இவங்களை ரட்சிப்பதற்கா? அப்படி வார்த்தை தேடுது. It wants to anoint. அந்த வார்த்தை அவங்களை ரட்சிப்பு என்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுப்பதற்கு it is searching. அல்லேலூயா. இந்த சர்ச்சிங்ல நீயும் நானும் இருக்கிறோமா? It is the very important factor. Whether we are ready for that redemption, அந்த மீட்பை அடைவதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? தாகம் உள்ளவன் மேல் தான் அவர் தன்னுடைய ஜீவத்தண்ணீர ஊற்றுவார். Who are the thirst? They can inherit and receive the living water. ஆவியானவருடைய தேடுதல், who has the vision of power. யாருக்கு அந்த வார்த்தையை இந்த கண்களால் அல்ல, உள்ள இருக்கிற மனக்கண்களால் தேடுகிற அனுபவத்தை யார் உடையவர்கள் என்று
that God, the Holy Spirit wants to anoint those people. The word changed into the power. வார்த்தை வல்லமையாக மாற்றப்படுகிற அனுபவம் it could not be done by ourselves. அது நாமளால் மாத்திரம் செயல்பட முடியாது. God sees. As we vision, God's vision is different. மனுஷ முகத்தை தான் பார்க்க முடியும். தேவன் இருதயத்தின் ஆழங்கள் எல்லாம் ஆராய்ந்தறிகிறவர். உங்க மன விருப்பம், for what purpose you need that Holy Spirit. என் கடன்ல இருந்து வெளிவருவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவுனார்னா என் வியாபாரம் நல்லாயிடும், என் பாவர்த்தி தீந்துரும் அப்படின்னா ஒரு பிச்சைக்காரன் கேட்கும் போது உங்க வீட்டு டாக்குமெண்ட்டை கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கு நல்லவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? இப்போ பிச்சைக்காரனுக்கு என்ன போடுவான்? அதான் அப்படி போடுவோம், தொடக்கூட மாட்டான். சிலர் குஷ்டரோகியை பார்த்தா, தம்பி என் காசு பரிசுத்தமானதுப்பா, என் பர்ஸை டெய்லி ஜெபிச்சு தான் காசு வச்சிருந்தேன், காசு பரிசுத்தமானது, உன் கையை காமிய, இந்த குஷ்டரோகத்தை நல்லா தொடச்சிட்டு நான் காசு போடுறேன். யாராவது செய்திருக்கீங்களா? காசு எப்படி போட்டுருவோம்? குஷ்டம் ஒட்டிக்க போதுன்னு போட்டுருவோம். அது கீழே விழுந்து கையிலேருந்து பட்டு கீழே விழுந்தா நீ எடுக்க மாட்டேன். ஏன்? அது குஷ்டரோகி கையில் பட்டுச்சு. நான் எடுத்தா அந்த சலம் ஒட்டிச்சுனா அவன் அதை தேய்ச்சி கீச்சு மண்ணில் இருந்தவன் எடுத்துக்கிறான். இந்த ரட்சிப்புக்கு முன்பாக இந்த பாவங்கள் இருக்குதே, குஷ்டரோகியை நீ தொட மாட்ட. Jesus was ready to touch. Jesus handed himself over for that work. அவரையே அந்த வேலைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர். குஷ்டரோகியை கையை தொட்டு, குஷ்டரோகி கேட்கிறான், ஆண்டவரே தொட்டு சுகமாக்க நீங்க ரெடியா? அவர் சொல்ற, சித்தம் உண்டு, வா உனக்கு சுத்தமாகிற. கையை தடவி கொடுத்தார். தேவச்சனமே, உன் பாவங்கள் இதுக்குள்ள என்னென்னலாம் அடங்கி இருக்கும், நீ மாத்திரமல்ல உன்னுடைய முன்னோர்கள் மூலமாய், ஒன் மூலமாக, இவையெல்லாம் ஒரு ஸ்டாக்னன்ட் சாக்கடை மாதிரி இருக்கு இப்போ உன் மேல. இந்த ஸ்டேஜை தான் அவர் ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. So how this salvation, இந்த சால்வேஷனுடைய சாராம்சம் எப்படியா என்னுடைய வாழ்வில் அது செயல்படுகிறது என்பதை உணர்ந்தாதான் உங்க ரட்சிப்பு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த சாராம்சமே தெரியாத ஜீசஸ் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு சொன்னா, it is not your own. இந்த வார்த்தை உனக்கு சொந்தமானதல்ல. It is a written word. It is not the light for you. அது உங்களுக்கு வெளிச்சமாக அல்ல. அந்த வெளிச்சம் நீங்க பார்க்க முடியாது. அந்த வெளிச்சத்தை என்னைக்கு நீங்க பார்க்கிறீங்களோ, the hidden, மறைக்கப்பட்டிருக்கிறவைகள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உன்னுடைய உள் ஆழத்திருக்கிற ஓ மனசாட்சியோட அவர் பேசுவாரு. அது வரைக்கும் never be தெரியும். விளங்குதுங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நிலையை நான் சொல்லியிருக்கேன். நீங்க அவுட்வர்ட்ல ஒரு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நீங்கள் கொண்டாடுவீர்களானால், the Holy Spirit உன்னுடைய இன்னர் கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து உனக்கு செயல்படுத்த வேண்டிய செயல்பாடுகள் ஒண்ணு கூட உனக்கு இந்த ரட்சிப்பு வழியா கிடைக்கவே கிடைக்காது. ஆனா வேதம் மிக எளிமையா நமக்கு சொல்லியிருக்கு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை, இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் என்ன போட்டிருக்கு? தமது. So we have to be transformed as a sonship of the Lord, and we have to be transformed as a daughtership of the Lord. நாம் தேவனுடைய புத்திரிகளாக நாம் மாறுகிற பொழுதுதான் we become தமது ஜனங்களின் பாவங்களை. When you don't belong to as sons or daughters of the Lord, how the salvation could work upon you?
அறிவு கிட்டுதா? ரெகக்னைஸ் ஆகுதா? முதல்ல புரியாது. ஏன்னா we need the help of the Holy Spirit to understand the God's word, because it is God's word. If it is an ordinary novel, a Kumudam or Kalkanda or Indian Express or Hindu, whatever may be the magazines, even an uneducated can understand it. But whereas, since it is the word of the God, இந்த வேதாகம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதால தேவனுடைய ஆவியை அன்றி இதை புரிந்து கொள்ள முடியாது. So ask for the Lord. உங்களுக்குள்ள நீ தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், ஆனா இவ்வளவு உள்ள இருக்கா, இது எனக்கு புரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படி fraction of seconds என்னால புரிஞ்சுக்க முடியும். Because it's not myself, it's a God's image with myself. நான் அல்ல, கிறிஸ்துவின் சாயல் இப்ப எனக்குள்ள இருக்கு, நான் புரிஞ்சுக்குவேன். I can be ignited. அது எரிகிற ஜுவாலையா எனக்குள்ள மாறிடும். இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது. people நிறைய பேர் விஷயம் புரியாதனால கிறிஸ்தவம் ஏமாற்றப்படுகிற நிலைக்கு அவங்க தள்ளப்படுகிறாங்க. கிறிஸ்தவம் ஏமாத்தல, அவன் ஏமாற்றத்திலிருந்து வெளிவருவதற்குண்டான ஞானமோ புத்தியோ தெளிந்த புத்தியோ அறிவோ அவனுக்குள் செயல்படல. விளங்குதுங்களா? அதனால அவர் சொன்னார், தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். So whoever has the thirst to understand, இதை புரிந்து கொள்வதற்காக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவர்கள் மத்தியில the presence of the Holy Spirit reacts. அவன் என்ன செய்தனா, அவன் இருக்கிற இந்த கட்டுகள்ல இருந்து அவனை ரெடீம் பண்ணுது. நகைக்கடையில வட்டி அசலும் கொடுத்த உடனே உள்ள போய் கட்டி வச்சிருக்கிறான் நகையை. உங்க பேரை போட்டு அது ஒரு கயரை போட்டு என்ன செய்கிறான், இந்த நகை மாறிடக்கூடாது. அது யாருது? உங்களுக்கு. இப்ப கட்டா அழுக்கிறான், அவிழ்த்துட்டு அது உங்க கையில கொடுக்கலாம். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது அந்த கையில வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அதே போலதான் நீங்க உங்களை தொலைந்து போன பல ஜெனரேஷன்ஸ், இதுக்கும் பல 1000 ஆண்டுகள் உள்ள இருக்கு. ஆனா வேதம் சிம்பிளா சொல்லிடுச்சு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது. இப்ப யாரெல்லாம் ரெடீம் பண்ணப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் தமதனுடைய அடையாள வார்த்தை. அவர் தமது ஜனங்களின், அவர் ஜனங்களாக அவருடைய சாயலை பெற்றோர்களாக மாறுகிற பொழுதுதான் அந்த பாவங்கள் நீக்கி உண்மையான ரட்சிப்பை பெற முடியும். அதுவரையில் நீங்க நினைச்சிருக்கலாம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, என்னுடைய ரட்சிப்பின் பரிபூர்ணத்தை நீ இன்னும் பார்க்கல. யோவான் 10:10 வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடனை வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும், உங்களுக்கு ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல அதை பரிபூர்ணப்படுத்துகிற வேலை இருக்கு. விளங்குதுங்களா? It should be fulfilled by the power of salvation. உங்களுக்கு ஜீவன் கொடுத்ததுனால நீங்க 120 வயசு வாழ்ந்துட முடியாது. ஏன் வாழ முடியாது? அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு. அது லைட்டா பிளட் பிரஷரை கொடுக்கும், சுகரை ஏற்றும், ரொமான்டிக் ப்ராப்ளத்தை கொண்டு வரும், சிந்தனையில பிரச்சனை கொண்டு வரும். உங்களை நீங்க கண்ணாடியில பார்க்கிற போது உங்களுக்குள்ள குறைகள் சரியில்லையேன்னு தெரியும். போன மாசம் நல்லா இருந்த இன்னைக்கு ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. போன மாசம் நல்ல வெயிட் இருந்த இந்த மாசம் 4 கிலோ கம்மியாகி போச்சு. இவைகள் எல்லாம் நம்முடைய தனி மனிதனுடைய தாக்குதல்கள்.
ஆனால் we have to grow in Christ. நாம் ஆண்டவருக்குள் வளருகிற பொழுது நம்ம ஸ்டைலே வேற. நம்ம ஸ்டைல்னா வேற என்னன்னா இமேஜ் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ். கிரைஸ்ட் என்னென்ன செய்தார் அந்த சாயல் நமக்குள்ள வளருகிற பொழுதுதான் we will be saved. ஹல்லேலூயா. சோ இப்போ புரிஞ்சிட்டீங்களா? ஒரு வசனம் தான், but the difference between இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் 17வது வசனத்தை இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். தேவ ஜனமே, ஆபிரகாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரைக்கும் there comes 14 and 14 sections. So இவைகள் எல்லாம் 42 தலைமுறைகள் மத்தியிலே Jesus has got birth. கிறிஸ்து இயேசுவானவர் என் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். as per the scripture அழைக்கப்பட்ட ஆபிரகாம் முதல் நம்முடைய வாழ்வு கிறிஸ்துடைய 42 தலைமுறைகளை தாண்டி இப்ப நமக்குள் வந்துட்டு இருக்கிறோம். இப்ப 42 தலைமுறைக்கு அப்புறம் 2025வது ஆண்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சோ நம்மளுடைய பியூரிட்டி என்னைக்கோ மாறி இருக்க வேண்டும். ஆனா இன்னை வரைக்கும் அது என்ன செய்யல? 100% சக்சஸா நம்ம நடக்க வேண்டிய காரியங்களா நம்ம குடும்பத்துல கரெக்டா நடந்துட்டு இருக்குதா? பெற வேண்டியவைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? Not yet. So உங்க லைஃப் எவ்வளவு டேஸா ப்ராப்ளம்ல இருக்கு? எத்தனை தலைமுறையா ப்ராப்ளம் இருக்கு? கிரைஸ்ட் எப்ப ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காரு? 42 ஜெனரேஷன்ஸ்ல. அந்த 42 ஜெனரேஷன்ஸும் that God gave them opportunity. தலைமுறையில் வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன செய்தாரு? சந்தர்ப்பங்களை கொடுத்துக்கிட்டே வந்தார். whether they will know the God. இந்த சந்ததி whether they will know the God. அடுத்த சந்ததி. இப்போ ஜீசஸ் வந்திருந்தார். ஜீசஸுக்கு சந்ததிகளை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? தெரியும். சோ ஜீசஸ் என்ன பண்ணார்? அழைக்கப்பட்ட ஆபிரகாம் முதல் அவருடைய சந்ததி வரைக்கும் இருக்கிற பாவங்களை ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டார். இப்ப இங்க உங்களுடைய சந்ததி இருக்கு. தேவனுடைய அன்பு அந்த பிரமாணம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பொருள் எடுக்கிறீங்க. இந்த பொருளுக்கு ஹைட் அல்லது லென்த், விட்த், திக்னஸ், ஓகேங்களா? So it is a 3-dimensional object. எதை எடுத்தாலும் 3 dimensions தான். ஒரு சர்க்கிள்குள்ள சிலிண்டருக்குள்ள எடுக்கிறதா இருந்தா pi r square h 22/7 into radius into the height. ஒரு சிலிண்டருடைய வால்யூமை பார்க்கலாம். பட் தேவனுடைய அன்பை குறித்து நீங்க பார்க்க வேண்டுமானால் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. Here comes the 4th dimension. விளங்குங்களா? Why Christ birth in this world? என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிப்போம்.
சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பு. அன்பு, இந்த அன்பை பற்றி சொல்லுங்க. இப்போ அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இப்போ கிரைஸ்ட் இங்க சென்டரா இருக்காரு. உயரம், ஆழம், அகலம், இன்னொன்று என்னது? நீளம். சோ 4 டைமென்ஷன்ஸ் நமக்கு தராங்க. ஏன் தெரியுங்களா? இது அவர் எதிர்பார்த்தது நம்ம கிட்ட உயரத்தை. ஆனா நாம எங்க இருக்கிறோம்? ஆழத்துல விழப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்க உங்களை இங்க கொண்டு வரது பெருசு இல்லை, தேவன் இந்த உயரத்துக்கு கொண்டு போவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. So God's love, இந்த அன்பு தான் இந்த ஸ்டேஜ். அவர் சென்டர்ல நின்று உங்களை பார்க்கிறாரு. உயர்ந்திருக்கிறியா, விழுந்திருக்கிறியா? நம்ம எங்க இருக்கிறோம்? எழுந்துதான் இருக்கிறோம். 2000 years ஆயிடுச்சு ஜீசஸ் வந்து. அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கிறோமா இல்லையா தெரியாது உங்களுக்கு. ஏன் செல்ஃப்ல என்ன நான் ஜட்ஜ் பண்ணி பார்க்கிறேன். ஆனா நம்மளோட வேதத்தின்படி நம்மை ஜட்ஜ் பண்ணுவதற்கு தான் அவர் அழைத்திருக்கிறார். ஆனா வேதம் எனக்கு தெரியுமா? எனக்கு வேதம் ஃபுல்லா தெரியுமா? வேதம் நான் எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறேன்? சரி 5% அறிஞ்சு வச்சிருக்கிறேன். 5% நான் ஃபாலோ பண்றேன்னா இல்ல 2% தான் ஃபாலோ பண்றேன். 2% ஃபாலோ பண்ணும் போது எதுல வெற்றி பார்த்தேன்? அதுல கொஞ்சம் தான் வெற்றியை பார்த்தேன். அந்த வெற்றி தேவ சாயலுக்கு ஈக்குவலா இருந்ததா அல்லது உன் பர்சனல் சாயலுக்கு ஈக்குவலா இருந்ததா? ஐயா, நான் விளையாட்டுக்கே வரல. உங்க கேள்வியை பார்த்தா நான் தேர்வனா தேரலன்னு எனக்கு புரியுது. Why? We have not yet followed the reality of God's love even for ourselves. நமக்கே அவருடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டவனாக தெரியல. நான் மற்றவனுக்கு எப்படி காண்பிக்கிறது? எனக்குள்ள எரிச்சல் இருக்கு, எனக்குள்ள பொறாமை இருக்கு, எனக்குள்ள யாரையாவது பார்த்தா இவன் மாத்திரம் எப்படின்னு என்ன கம்பேர் பண்றேன். நான் தோத்து போனவனா இருக்கேன், தோத்து போனவளா இருக்கிறேன். அவங்க உதவி செய்யற எதையும் எதிர்பார்க்கல, ஆனா அவங்க என்னையே குறை சொல்றாங்களே. அப்ப நான் யாரு? முட்டாளா? இப்ப உதவி செய்யறதெல்லாம் மறந்து போச்சு. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு சுத்திட்டே இருக்குது, என்ன கர்ஸ் பண்ற மாதிரி இருக்குது. தேவச்சனமே, அந்த 4வது பரிமாணம் காட் ஜீசஸ் எப்படி அந்த பரிமாணத்தை கொண்டு வந்தார்? விழுந்த பாவையில் இருந்தவர்களை தூக்கி எடுத்து he made them to the highest position. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நீயும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை he was revealing as a revelation to the people. அவர் அதை செயல்படுத்தி, what is revelation? ஒரு புதுமை இருக்கு என்பதை அவர் காண்பிச்சாரே தவிர நாம அந்த ஆக்ஷனுக்குள்ளவே நம்மளால we could not indulge ourselves. நாம் அதோடு கூட இருப்பதற்கு நம்மளை கொடுக்க முடியல. ஏன் வெறுப்பு வந்தது, கசப்பு வந்தது. அதனால்தான் 2025 வருஷத்துல இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒரே தாயின் வயிற்றில் தான் பெற்றெடுக்கிறாங்க. மூத்த மகள் ஒரு மாதிரி இருக்கா, 2வது மகன் ஒரு மாதிரி இருக்கா, 3வது மகன் ஒரு மாதிரி இருக்கா, 4வது குழந்தை ஒரு மாதிரி இருக்கு. God's reality we have not yet began to start. அவருடைய சாயலை இன்னும் நாம துவங்கவே இல்லை. தெரியுது ஏதோ, ஆனா ஃபார்மேட் எப்படி என்பது நம்முடைய அறிவுக்கு எட்டாததா இருக்கு, நம்முடைய ஞானத்துக்கு எட்டாததா இருக்கு. Because our dedication is not so far got matured with the Lord's ideas.
தேவன் வைத்திருக்கிற அந்த சித்தம், திட்டம், தீர்மானத்தின்படி நமக்குள்ள இன்னும் அந்த ஸ்தானத்துக்கே நம்ம கொண்டு வர நம்மை நாம் இன்னும் ஒப்பு கொடுக்காததுனால we are being stagnant. நாம் தேங்கி நிறுத்தப்பட்டிருக்கிற தண்ணியா இருக்கிறோம். அது என்ன செய்யும்? ஓடுற தண்ணி நாத்தம் அடிக்காது. நிக்கிற தண்ணியில கொசு, ஜெர்ம்ஸ், கலர் மாற்றம், நாற்றம், அது உள்ள இருந்து எல்லாமே புறப்பட்டு கொண்டிருக்கும். நம்ம சாயல் கிரைஸ்ட போல இன்னும் மாறாத சாயலாக இருக்கிறது. God was identified on the 42nd generation, right from the man who was called as Abraham to Jesus. இடையில ஏற்பட்ட எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை தேச ராஜாக்கள், they could not flourish as Jesus. Jesus பார்த்தாரு அத்தனை தோல்விகளை ரெக்டிஃபை பண்றதுக்கு he stood for his father. தன் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனுக்கு நேராக நிற்க தன்னை ஒப்படைத்தார். தேவச்சனமே, அவருடைய சாயல இந்த சரித்திரத்துல நாம் பார்க்கிறோம். இந்த சரித்திரம், if it becomes a history upon you, இந்த ஹிஸ்டரி தான் his ஸ்டோரியாய் மாறுகிறது. இந்த ஹிஸ்டரி தான் his ஸ்டோரியாக உனக்குள் மாறுகிறது. சரித்திரம் என்னவாக மாறுகிறது? It makes you Jesus. It identifies Jesus upon you. It plays the role of Jesus through you. It gives the anointing of the holiness of holiness, since you are being identified his story. அவர் சரித்திரத்தை நீங்கள் தரித்திருக்கிறதுனால இப்ப நீங்க ஹிஸ்டரியா மாறுறீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சகோதரி இருந்தாங்க, இப்படிப்பட்ட சகோதரர் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்க சரித்திரமா மாறுறீங்க. தேவச்சனமே, நம்மளை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய கிறிஸ்துவின் பிறப்பின் நாள். அந்த பிறப்பின் நாள் எதை கற்றுக் கொடுக்குது? எனக்கு இன்னும் சப்ஜெக்ட் இது ஓடும் போல. எனக்கு வசனங்கள் மாத்திரமல்ல, ஸ்காலர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பொக்கிஷங்கள் எடுத்து வச்சிருக்கிற, அது சொல்ல முடியுமான்னு தெரியல. இப்போ நம்ம we are on the introduction side, அறிமுக வார்த்தைகள்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த இதனுடைய டெப்த்துக்கு போகலை. இந்த அறிமுகத்தை நீங்க பெர்ஃபெக்ட் பண்ணீங்கன்னா டெப்த்து போகும்போது உங்க மைண்ட் விழித்திருக்கும். இல்லைன்னா பிசாசு உங்களுக்கு கேப்சர் பண்ணுவான். பிகாஸ் these are all the foundations to turn from the sinful life to the righteous resurrected life. அதான் resurrection, அதுதான் ரட்சிப்பு. இப்போ இங்கே வேதம் தொடர்ந்து நாம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யோசேப்புக்கு ஆவியானவர் நல்ல தூங்குற பொழுது கனவுல பேசுறாரு. சொப்பனத்துல என்ன பேசுறாரு? தம்பி, உனக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறாங்க. யாரே? மரியாள். அந்த அம்மாவுக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது. இந்த சொப்பனம் இருக்குமா? சொப்பனத்துல எழுந்துட்டு இருப்பாரா? அவன் கதிகளை போயிட்டு இருந்தார். இப்ப நம்ம திங்க் பண்ற தாட் தான் அவரு. ஆனா அவர் ஒரு செகண்ட் he was waiting. உள்ள கலக்கங்கள் இருந்தாலும் வெயிட்டிங். சொப்பனத்துல ஆவியானவர் பேசினாரு. she is a virgin. அவள் எந்த கலப்படம் இல்லாதவள். ஒரு பாவத்துக்கு
பிறக்கிற குழந்தை இல்லை இது. It is because of the Holy Spirit. அந்த Holy Spirit என்ன செய்யுது என்றால் அந்த கர்ப்பத்திலே ஒரு வித்து உண்டாக்கப்படுகிற அனுபவம். இப்ப தேவஜனமே, உன்னை ரட்சிப்பார் என்று சொன்ன அந்த ரட்சிப்பை தருகிற தேவன், how was he made a birth to this world? உங்க ரட்சிப்பு பெர்ஃபெக்ட்டா மாறணும் என்றால் உங்க பிறப்பு ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கும், ஆனா ஜீசஸுடைய பிறப்பு ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்ல. even she would not have understood. மரியாளுக்கு அந்த கர்ப்பத்துல பிறப்பிருப்பது தெரியாது. so it is an anointing of the Holy Spirit. தேவஜனமே, if Christ should be born with you, உன்னோடு கூட கிறிஸ்து பிறக்கப்பட வேண்டுமானால், it's just like a seed. அது ஒரு விதையை போன்றது. ஆவியானவர் அந்த வித்தை உனக்குள்ள விளைய வச்சாதான். இதுவரைக்கும் இந்த ஸ்டேஜ் முழுவதும் the DNA of your forefathers, உன்னுடைய மரபணுக்கள் எல்லாமே உன்னுடைய முன்னோர்களை எடுத்து பார்த்தா நீ யாருன்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏல என்னென்ன இருக்குதோ, என்னென்ன குறைகள் இருக்குதோ, அந்த டிஎன்ஏ தான் நீ. இப்போ வேதம் தெளிவுபடுத்துது, உன் பாவங்களை நீக்கி தமது ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்ட 21வது வசனம் உனக்குள் நிறைவேறப்பட வேண்டுமானால் நீ எப்ப தமது ஜனமாய் மாறுகிற? நாம் பிறக்கப்பட்டது என்னவோ எங்க அப்பா எங்க அம்மானுடைய டிஎன்ஏ தான். ஆனா இப்ப யோசேப்புக்கு சொப்பனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? not because of any human but by the Holy Spirit. நீ கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதா அல்ல கிறிஸ்து உனக்குள் வளருவதா? it's dependent upon how you accept the Holy Spirit. அது எதை சார்ந்து இருக்குது? Holy Spirit நீ ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்குமானால் you can understand you and Jesus. இல்லைனா உனக்குள்ள என்னென்ன இருக்கு? பிசாசு இருக்குதா, சூனியம் இருக்குதா, மாந்திரிகம் இருக்குதா, பொறாமை இருக்குதா, எரிச்சல் இருக்குதா, தரித்திரம் இருக்குதா, வன்கண் இருக்குதா, நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறியா, அழகா இருக்கேன்னு நினைக்கிறியா, என்ன நீ நினைக்கிறியோ அதுதான் உன் கர்ப்ப பிறப்பு. பட் ஒன்லி ஒன், ஒரே ஒரு மாற்றம் தான். ஜீசஸை உருவாக்கின அந்த ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருந்தா நான் ஜீசஸை உருவாக்க முடியும். அந்த வேர்டை எனக்குள்ள வெளியே கொண்டு வர முடியும். அந்த வல்லமையை என்னிலிருந்து நான் செயல்படுத்த முடியும் என்கிற பிறப்பின் ரகசியத்தை நீ கற்றுக்கொள்வாயானால் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை நீ உறுதிப்படுத்த முடியும். அல்லது an information 2000 years Christ was born, அதுதான் மைண்ட்ல இருக்கும். அவர் பிறந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ரெவலேஷன் தான் இருக்குமே தவிர ஆவிக்குரிய ரெவலேஷன் ஒண்ணுமே நம்ம கையில இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா தான் காட்ஸ் கிரேஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு சொல்றாங்க. 2 தீமோத்தேயு 1:7 சொல்றாரு, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் வேலனும் தெளிந்த புத்தியின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஸோ நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதற்கு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் நம்ம திறக்கதே இல்லை. அதுக்குள்ள பசிச்சிருக்கு, அதுக்குள்ள தூக்கம் வந்துருக்கு, அதுக்குள்ள பசங்க அம்மான்னு, அதுக்குள்ள ஐயா கூப்பிட்டுறாரு, அதுக்குள்ள அம்மா கூப்பிட்டுறாங்க, அதுக்குள்ள தண்டல்கார வந்துடுறான். கரெக்டாக அவன் டைம் மாத்துறதே இல்லை. அவன் பெர்ஃபெக்டாக வரான். தண்டல்காரன் இஎம்ஐக்காரன் நாளைக்கு போட்டுருவான். 6:30 மணிக்கு நான் போட்டு எடுத்துடுறாம்போ, சாயந்தரத்துல பணத்தை போட்டுரும்போ, இல்லைன்னா செக்கு. காலையில் ஏற்படுது டென்ஷன். எங்கிருந்து ஜீசஸ் இங்கே
வேதத்தினுடைய அடுத்த பகுதி 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம என்று சொல்லிக்கொண்டு இங்க உட்கார்ந்துருக்கோம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதுதான். இப்போ உங்க விசுவாசம், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் ப்ராபசி. இந்த வேதம் உங்களுக்கு ஒரு ப்ராபசியா கொடுக்குது. உங்களோடு கூட ஒரு தீர்க்க தரிசனமா உங்களுக்கு கொடுக்குது. ஜீசஸ் செய்தவைகளை நீங்களும் செய்ய போறீங்க. ஜீசஸ் பார்த்ததை நீங்களும் பார்க்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா வேதம் சொல்லுது, அதை விட அதிகமா செய்கிற சாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவன் இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இங்க the spirit of the angel தீர்க்க தரிசனம் என்ன வருது? அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். Now the interrogation of the angel, தீர்க்கதரிசி தேவ தூதர்கள் வசமாய் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாங்க? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். சோ தேவச்சனமே, நீ கிறிஸ்துமஸை கொண்டாடுவாயானால் the word Emmanuel should be proclaimed in your tongues, not from your tongues. வாயினாலே பிரகடனப்படுத்துவதல்ல, வாயே பிரகடனப்படுத்துவது. புரியுதுங்களா? நீங்க வாயினால தான் சொல்லிட்டு இருக்கீங்க, உன் வாய் சொல்லல. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, all the 24 hours நம்முடைய மைண்ட் என்ன சொல்றது? அவரை பத்தி இருக்கு. நீங்க ஏனெனில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இதை நம்ம மைண்ட்ல எவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்களோ உள்ள ஜீசஸ் வளர ஆரம்பிப்பார். அந்த அம்மாவுக்கு 10 மாசம் தான் ஜீசஸை ஹோல்டு பண்ணாங்க மரியாதை. ஆனா நீங்களும் நானும் நம்முடைய மைண்ட்ல சாகிற வரைக்கும் வச்சிருக்கலாம். அவரை உண்டா? ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நம்மோடு மாற்றமே இல்லை. ஆவிக்குரிய ரீதியில நம்மோடு கூட இருக்கிற தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். So the authority of the kingship, தாவீதின் சிங்காசனம் என்றால் the authority of kingship, ராஜாங்கத்தை ஆளுகை செய்கிற அந்த ஆளுமை. சோ தாவீதுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆளுமையை கொடுத்தாரோ, டொமினியன் பவரை கொடுத்தாரோ, அந்த பவரை நீங்களும் நானும் பெறுவதற்கு தான் கிறிஸ்மஸ். அப்போ பெறுவதென்றால் உலக பிரகாரமான இந்த அதிகார பட்டயத்தை ஒரு கவர்னரை வச்சு அநேகரை வச்சு சொல்லுகிற சொல்லல்ல இது. உலகத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய விழா கொண்டாடுறாங்க, பதவி பிரமாணம் விழா கொண்டாடி எல்லா அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா கிரைஸ்ட் உனக்குள் இருப்பதற்கு எந்த ஆளும் தேவையில்லை. நீ ஒரு ஆளு அத்தனை பேருக்கும் சமம். ஏன் தெரியுமா? இம்மானுவேல் என்பதற்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமா? அவர் யாரா இருக்காரு? உலக ரட்சகரா இருக்கு. The power of anointing உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா, it will be fully packed. அதான் ரட்சிப்பு. இது நீங்க சாதாரண ரட்சிப்பை தருகிறார் நீங்க நினைக்காதபடிக்கு
இந்த கட்டிடம் டோட்டலா மாறி நீங்க மாறப்படுகிற அனுபவம் தான் கிறிஸ்துமஸ். மறுபடியும் அதை வாசிக்க கேட்போம். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறார்? தேவன், பிதாவாகிய தேவன் ஒரு தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துனுடைய பிறப்பை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கிறிஸ்து வெளிப்பட்டார், அற்புதங்கள், அடையாளங்கள். Even at the death rate, people thought Jesus died. Jesus மரித்தார் என்று மக்கள் நினைச்சாங்க. ஆனா 3ஆம் நாள் இப்போ அந்த பவர் தான். அதுதான் இங்க சொல்றாரு. அவருடைய வார்த்தை கடைசியா சொல்லுது, அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். So worldly power நம்ம மேல இருக்கும். ஒரு ராஜா வேர்ல்ட் ஆளுகை செய்ய முடியுமா? ஆளுகை செய்ய முடியும். ஒரு ராஜா இருக்கிறாரு, வேர்ல்ட் ஆளுகை செய்யறாரா இல்லையா? செய்ய முடியுமில்ல. அவங்க ஒரு சட்டம் போட்டாரு, நடக்குமா நடக்காதா? ஸோ உங்களுக்குள் ஒரு கிரைஸ்ட் இருக்கும்போது நீங்க போடுகிற சட்டம் எப்படி இருக்கும் என்றால் கிங்ஷிப்னுடைய பவர்ஸ் உடையதாக இருக்கும். தொடர்ந்து 33 வாசிப்போம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது என்றான். இப்ப தேவன் தூதன் பிதாவாகிய தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற போது சொல்றார், ரியலா ஜீசஸ் உங்களுக்குள் பிறந்திருப்பார். ஆனால் நீங்க யாரா இருக்கிறீங்களா? யாக்கோபின் சந்ததி. பரிவாரங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களா இருக்கும். தனி மனிதனாக யாக்கோபு வீட்டை விட்டு போறாரு. ஒரு கோலும் தடியும் தான் அவருடைய ஹேண்ட்ல இருந்தது. வரும்போது மிகுந்த ஆசீர்வாதங்களோடு கூட யாக்கோபு வருவதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, if Christ has got birth with your mind, உங்க சிந்தனையில கிறிஸ்து பிறந்திருப்பார் என்றால் இங்க பெரும் பரிவாரங்களோடு உடவுடையவர்களாய் மாறுகிற அனுபவத்தை நீங்க பார்ப்பீங்க. தொடர்ந்து 38வது வசனத்தை வாசித்து முடிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நல்லா கவனிச்சுக்கங்க. இதுதான் உங்களுடைய லைஃப் மாற்ற போகிற அனுபவம். கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கே நம்ம இவ்வளவு நேரம் சம்பாஷணும். ஒரு 1.25 அவருக்கு நம்ம மேல நாம இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதை உணர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வேதத்தில் உள்ளவைகள் தூதன் மூலமாக வெளிப்பாடு கிடைக்கப்பட்டதை மரியாள் கேட்கிறா. அவ கேட்டதை என்ன சொல்றான் பாருங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றதெல்லாம் இப்ப தேவ ஜனமே, நீங்க இது பைபிளை வாசிக்கிற பொழுது ஆவியானவர் உங்களோட இருப்பாரு. ரெவலேஷன் சொல்லுவதற்கு தூதர்கள் இருப்பாங்க. ரெவலேஷனை தெரிந்து கொள்வதற்கு உங்க ஞானம் வெளிப்படும். உலகத்தின்படி செயல்படுகிற பொழுது தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார். இப்போ அததான் இங்க சொல்லப்படுகிறது. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். Do you know why the angel left her and went away? ஏன் தேவ தூதன் மரியாதத்தில் பேசின பிற்பாடு அவளை விட்டு கடந்து சென்றான் தெரியுங்களா? வந்த வேலை முடிஞ்சது மாத்திரம் இல்ல, the transformation of the word, மறுரூபமாக்கப்படுகிற அந்த வார்த்தை மரியாளுக்குள் முற்றிலுமாய் இறங்கினது என்பதை தூதன் உணர்ந்தான். இல்லைன்னா போயிருக்க மாட்டான்.
மறுபடியும் பேச்சு கொடுத்துருப்பான். மரியாளுடைய ஆன்சர், மரியாளுடைய அந்த ரிசீவிங் பவர், மரியாள் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து தன்னுடைய டிஎன்ஏவே மாறினதுனாலதான் கிரைஸ்டுடைய டிஎன்ஏல பிறக்க வைக்க முடிஞ்சது அவளால. ஒருவேளை அவ மாம்சத்திலே இருந்து கொண்டிருந்தா அதை நிராகரிச்சே வந்திருப்பா. தூதன் பார்க்கிறாரு, பர்ஃபெக்டா ரெவலேஷன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் இதெல்லாம் கேட்டுருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். மரியாளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வேதம் தெளிவா சொல்லிடுச்சு. என்ன சொல்லுது? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஐ சரண்டர் அண்ட் சப்மிட் மை செல்ஃப் டு த லார்ட். ஒரே வார்த்தை சொல்றேன், ஐ சப்மிட் அண்ட் ஐ சரண்டர் மை செல்ஃப் டு த, நான் ஆண்டவருக்கு அடிமை. இருக்கிறவங்க இங்க எல்லாம் தான் கேட்குறீங்க, நான் சொல்றது கேட்டு தான் இருக்கிறீங்க. வெளியே போகும்போது வீட்டுக்காரோட பேசுறது எல்லாம் முற்றிலும் வேறையா, டோட்டலி என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்குது கேட்கறதுக்கு? ஆமா, கரெக்டா தான் இருக்கு அவர் பேசுறது. அப்படி போகும்போது அது யார் கண்டுபிடிக்க முடியும்? அவர் பேசுறது இன்னும் சரிதான். இங்க சரின்னு சொன்ன வாய் அங்க மைண்ட்ல பேசுது. ஆனா இங்க பெர்ஃபெக்ட்டா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இந்த வேர்டு தான் இம்பார்ட்டன்ட். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். She not only accepted the word of the person. அங்க பர்சனா யார் வந்து நிக்கிறா? ஏஞ்சல். அந்த ஏஞ்சலுடைய வார்த்தையை கேட்டவர் சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். சோ தூதன் என்ன சொல்றா? அந்த சப்மிஷனை பார்க்கிறான். இப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு பெர்ஃபெக்ட் பிளேஸ்னு ஃபைனல் பண்ணிட்டு he had a work. அந்த தூதனுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன செய்யணும்? ரிப்போர்ட்டை இவரை யார் அனுப்புனாங்களோ அங்க போய் சப்மிட் பண்ண. தேவச்சனமே, இன்னைக்கு அநேகர் சரண்டர் ஆகிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட. எப்போ? உபவாசத்தில் சரண்டர் ஆகுவான், பிரச்சனை வந்தா சரண்டர் ஆகுவான், போராட்டம் வந்தா சரண்டர் ஆகுவான், கஷ்டம் வந்தா சரண்டர் ஆகுவான். அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜீசஸ் வருவான். தேவச்சனமே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? How was Jesus called? எப்படி அவர் அழைக்கப்பட்டார்? Why was Jesus called? ஏன் அவர் அழைக்கப்பட்டார்? கொண்டாடுவோம், பூரா இன்ஃபர்மேஷனா கொண்டாடிட்டு இருக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, உனக்குள் கிறிஸ்து இயேசு இந்த 2025 பிறந்திருக்கிறாரா என்று உனக்காக கொண்டாடு. அவர் பிறந்தது நீ செத்தாலும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா நீ உயிரோடு இருக்கும் போது உன்னால கிரைஸ்ட் உனக்குள் பிறந்திருக்கிறார் என்பதை கொண்டாட முடியுமானால், it is the real Christmas.